எல்லாத்துக்கும் ஹாய், இது ஜெயாஸ் லைஃப். மீஷோவில் கொஞ்சம் பொருள் பூஜா பொருளெல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். அதோட ரிவ்யூவும் அதோட குவாலிட்டியும் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட விலாகு. இது 184 அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட்லேயே ப்ரைஸும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி திருகிணி மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது என்ன மர டைப்பு. அதை கழட்டி இதுக்குள்ளே திரிய போட்டு அப்படியே உள்ளே விட்டுற மாதிரி. இந்த மேலே இருக்க அந்த ஃப்ளவர் டிசைன் கொஞ்சம் சொர சொரன்னு இருந்த மாதிரி ஃபினிஷிங் கரெக்டாக இல்லை. இருந்தாலும் அந்த ப்ரைஸுக்கு ஓகேவாக தான் இருந்தது. எனக்கு ஏன் இதை வாங்க காரணம் அப்படின்னா, காமாட்சி விளக்கில் வச்சாலும் எனக்கு எண்ணெய் எல்லாம் லீக் ஆகிட்டே இருக்குது. அது ஒரு பிரச்சனை இருந்தது. இது எப்படியாவது சரி பண்ணணும் அப்படிங்கிறக்காக இந்த விளக்கும் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக மோல்டு, ஒழுகிறதுக்கு எந்த விதமான இதுவுமே இல்லை, வாய்ப்பும் இல்லை. ஆனால் எப்படி என்னங்கிறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலேயே பற்ற வச்சுருந்தேன். இது ஈவினிங் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேருந்து எதுவுமே லீக் ஆகலை. இந்த கீழே கழட்டுறது மட்டும் கைக்கு ஒரு துணி வச்சு கழட்டுங்க. இந்த எட்ஜு ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. கையை கீச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்துருந்து அப்படின்னா எனக்கு ரத்தமே வர மாதிரி ஆயிருந்தது. இதுதான் இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா அப்படிங்கிறத சொல்லிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த கற்பூரம் காமிக்கிற இதுதான். இது கீழே உட்கார வைக்கும்போது ஸ்ட்ரைட்டாக உட்காரவே இல்லை. லேசாக மட்டும்தான் அந்த கீழ் ரிங்கில் அட்டாச் ஆன மாதிரி இருந்தது. ஹைட் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஆனால் அதோட ஃபினிஷிங் ரொம்ப லேசாக தான் இருந்தது. நம்ம நினைக்கிற மாதிரி கெட்டியாக அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப லேசாக இருந்தது. இது ஒரு கையில் அந்த கோடு இருக்குது இல்லையா, அது அளவுக்கு குழி நல்லாவே இருந்தது. ஆனாலும் இது ஓகே. நமக்கு கற்பூரம் கைக்கு விடாமல் பற்றணும் அப்படின்னா இது ஓகேவாக தான் ஃபீலாக இருந்தது. இதுவுமே சைடில் ஃபினிஷிங் எதுலேயுமே கரெக்டாக இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லாமே கைக்கு ஒரு மாதிரி சொர சொரன்னு பிடிக்கிற மாதிரி தான் இருந்தது. அதையும் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது 3வது ப்ராடக்ட். இதில் திண்ணீர், சந்தனம், குங்குமம் 3ம் போட்டு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் வாங்கினேன். ஏன்னா அந்த குட்டி குட்டி இதில் போட்டு வச்சா ஏதாவது ஒன்று காணாமல் போயிடும். இதுன்னா மொத்தமாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் போட்டு வச்சேன். கொஞ்சமாகவும் இருக்கங்காட்டி காம்பேக்டாக இருக்கும், நம்ம இடம் வச்சுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நல்லா இருந்தது. ஆஸ் யூஸ்வல் இதுவும் ஃபினிஷிங் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தது. ரொம்ப லேஸாக இருந்தது. ஆனால் மூடி எல்லாமே நல்லா டைட்டாக இருந்தது. நம்ம வாங்குகிற ப்ரைஸுக்கு இது எல்லாமே ஒர்த்தாக தான் இருந்தது. எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம ப்ரைஸும் கம்மியாக வேணும், ப்ராடக்ட்டும் நல்லா வேணுங்கிறது ரொம்ப நல்லா வேணும்னு நம்ம மனசில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அது ரொம்ப ரொம்ப தப்பு. எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இது ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறக்கும் நல்லா யூனிக்காக அழகாக இருந்தது. மூடி ரொம்ப டைட்டாக இருந்தது. நான் இதில் சந்தனம், குங்குமம் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வாங்கியிருந்தேன். இந்த லீஃப் டிசைன்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் பார்க்குறக்கு லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதோட இதுவும் அட்டாச் பண்ணியிருக்கேன்.
4th ப்ராடக்ட் வந்து இந்த தேங்காய் கூட தான் வாங்கியிருந்தேன். இது மட்டும் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை. மற்றதெல்லாம் கூட ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது அது ஓகேவாக ஃபீல் ஆன மாதிரி இருந்தது. எனக்கு இது அப்படி இல்லவே இல்லை. என்னமோ ஒரு தகரம் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, ரொம்ப லேசாக டிசைன் ஒர்க்கு அதெல்லாமே சொல்ல தேவையில்லை. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனாலும் வந்து ரொம்ப லேசாக இதில் என்னமோ இந்த கோல்டன் கலர் ஸ்ப்ரே அடித்து கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருந்தது. மற்றபடிக்கும் அதோட டிசைன்ஸு, அந்த கைப்படி அது அவங்க சொன்ன மெஷர்மெண்ட்டு இது எல்லாமே வந்து பக்காவாக தான் வந்திருந்தது. இதை நீங்கள் பாருங்கள் யூஸ் பண்ணுறது எப்படின்னு. இந்த மாதிரி இதில் தேங்காய் பழம் கூட கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஒரு பையில் வச்சு கோயில்கிட்ட போனோடனே ஒரு அழகுக்காக மட்டும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கே தவிர, இது அவ்வளோ தாங்குமா என்னங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். அது எனக்கு ரிசீவ் ஆகலை. தேங்க் யூ.